இன்னைக்கு நிலைமையில நம்ம எல்லாருக்கிட்டையும் சோகம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு. ஆனா இல்லாத ஒண்ணுதான் மோட்டிவேஷன். ஸோ அதை கொடுக்கறதுக்காகவே இன்னைக்கு ஒரு தரமான படத்தை பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் கிடையாது, உண்மையிலேயே நடந்த விஷயத்தை தான் படமா எடுத்திருக்காங்க, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். அதோட இந்த மூவி உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவியும் கூட. உகாண்டால ஒரு ஸ்லம் ஏரியால ஸ்கூலுக்கு போக முடியாம ரொம்பவே வறுமையில வாழ்ற ஒரு 10 வயசு பொண்ணு. ஸோ ஒரு கோச் மூலியமா செஸ் கேமை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டும் வருது. அவங்க அந்த செஸ் கேமை விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த செஸ் கேம்னால அவங்க லைஃப் எப்படி மாறுச்சு, அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் என்னன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2016 வருஷத்துல ரிலீஸ் ஆன குயின் ஆஃப் கோட்வேன்ற ஒரு பயோகிராபிக்கல் மோட்டிவேஷன் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல 2017 வருஷம் பேன் அமெரிக்கன் இன்டர் காலேஜியேட் டீம் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தியோனான்னு ஒரு பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு கோச்சும் இருக்காரு. தியோனா அவங்க கோச்சை பார்த்து, கோச் நான் அதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தியோனா நீ இங்க தான் இருக்க வேண்டியவ, தைரியமா போ, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி தியோனாவை அனுப்புறாரு. அந்த பொண்ணும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்களோட ஆப்போனன்ட் முன்னாடி உட்காந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த படத்தோடைய டைட்டிலே குயின் ஆஃப் கேட்வே. ஸோ கதை அப்படியே 2007 வருஷம் பாஸ்டுக்கு போகுது. இந்த கேட்வே அப்படின்றது உகாண்டாவுடைய ஒரு சிட்டியோட பேரு. ஆனா நம்ம தியோனா அந்த சிட்டில எல்லாம் இல்ல, அந்த சிட்டியோடைய பார்டர்ல இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியால தான் இருக்காங்க. சோ உகாண்டால சிட்டில இருக்கிறவங்களுக்கே தண்ணி கிடைக்காது. நம்ம தியோனா இருக்கிற இடத்துல தண்ணியை பத்தி சொல்லவே வேணாம். சோ எப்பவாவது தான் தண்ணி கிடைக்கும், அதுவும் ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். சோ வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கொண்டு வரது தியோனாவுடைய வேலை தான். சோ 2007 வருஷம் தியோனாவுக்கு வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி அப்படியே புடிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. மத்த பசங்கெல்லாம் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம தியோனாவுக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை தான். ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை ஸ்கூலுக்கு இவங்க போனதே கிடையாது. ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல ஸ்கூலுக்குலாம் போனாங்கன்னா ஃபீஸ் கட்டலாம் முடியாது அவங்களால. ஸோ அதனால ஸ்கூலுக்கு போற பசங்களை அப்படியே ஏக்கமா பார்த்துக்கிட்டே ஃபியோனா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஃபியோனாவுக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க, பெரிய தம்பி, குட்டி தம்பின்னு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. ஃபியோனாவுடைய அப்பா எய்ட்ஸ் வந்து அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ ஃபியோனாவோட அம்மா மட்டும் தான் இவங்க எல்லாரையுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வயிற்று பொழப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல இருந்து சோளத்தை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஒருத்தர் வண்டியில நிறைய சோளங்களை வித்துக்கிட்டு இருக்காரு. ஃபியோனாவும் பெரிய தம்பியும் வேகமா போயிட்டு, அண்ணா எங்களுக்கும் சோளம் கொடுங்கண்ணா. எது சோளம் வேணுமா? உங்க அம்மா ஆல்ரெடி வாங்கின சோளத்துக்கே காசு தரவே இல்லை, அதை கொடுங்க, அப்புறம் புது சோளம் தரேன். அண்ணா அம்மா நாளைக்கு காலையில கண்டிப்பா கொடுத்துருன்னு சொன்னாங்கண்ணா, ப்ளீஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு உங்க கெஞ்சி கேட்க, சரி சரி இந்தாங்க, இவ்வளவுதான் என்னால தர முடியும், காசை கொடுத்துட்டு நாளையில இருந்து நிறைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோளத்தை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஃபியோனாவும் அவங்க தம்பிகளும் உட்காந்து அந்த சோளத்தை வந்து சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியா உரிச்சு அதை இவங்க தனியா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு வைப்பாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து சுட்டு உரிச்சு அதை பேக்கெட் போடுறதுலாம் ஃபியோனா பெரிய தம்பியோட வேலை. அதை கொண்டு போய் வைக்கிறது ஃபியோனாவுடைய அக்காவோட வேலை. அம்மா வந்து மற்ற வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஸோ இப்படி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பைக் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் சீனா வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஃபியோனாவுடைய அக்கா சிக்னல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது அவங்க பாய் ஃப்ரெண்டு. ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்பவே கஷ்டப்படுற நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுல இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நேரா அந்த பைக் வச்சிருக்கிற பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, ஏண்டா டேய், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு, எதுக்கு சும்மா சும்மா வந்துகிட்டு இருக்க? உடனே அந்த பாய் ஃப்ரெண்டு, அட அதை விடுங்க, நீங்க அவளோட அம்மாவா இல்ல அக்காவா, இவ்வளோ எங்கா இருக்கீங்க, அடி செருப்பால நாயன்னு அம்மா கடுப்பாகி அந்த பைக்கையே ஒரு எட்டி உதைக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டும் கடுப்பாகிறாரு, என்ன தைரியம் இருந்தா என் பைக்கை எட்டி உதைப்ப, அது எவ்வளவு வேலை தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்தீங்கன்னா கூட என் பைக்கோட டயரை கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாரு. இதனால ஃபியோனாவுடைய அக்கா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அம்மா நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், இப்படி அசிங்கப்படுத்துற, ஏய் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும் தானே, இந்த வீட்டுக்கு வாடகை 3 மாசமா நம்ம கொடுக்கவே இல்லை, அந்த ஓனர் பொம்பளை எப்ப வந்து நம்மள வெளியே அனுப்ப போறான்னு பயத்துல இருக்க நானு, ஒழுங்கா போயிட்டு பொருளெல்லாம் வித்துட்டு வா, நீ வித்துட்டு வந்தாதான் உன் தம்பிகளும் தங்கச்சியும் சாப்பிட முடியும், ஒழுங்கா போய் அந்த வேலையை செய்ய அப்படின்னு அம்மா சொல்ல ஃபியோனாவுடைய அக்காவும் அப்படியே சோகமா அந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்கு போறாங்க. இதே நேரத்துல ஃபியோனாவும் அவங்க பெரிய தம்பி, அவனோட பேர் வந்து பிரையன். ஸோ 2 பேருமே உரிக்காத வெறும் சுட்ட சோளத்தை சிக்னல்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்களாம் ஃபியோனாவையும் பிரையனையும் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த பிரையன் பைபிள்ல ரோட்லயே டான்ஸ் ஆடிக்கிட்டே எப்படியோ சமாளிச்சு அவர்கிட்ட இருந்த கூடையில இருந்த சோளத்தெல்லாம் வித்துருவாரு. ஃபியோனா என் கூட காலி ஆயிடுச்சு, இந்த புடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பிரையன் அங்க இருந்து போயிடுவாரு. பாவம் ஃபியோனா அவங்க கூட அப்படியே இருக்கு. ஸோ அவங்க வித்துட்டு தான் எங்கனாலும் போக முடியும். ஸோ இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் வித்துட்டு பிரையன் எங்க போறாரு அப்படின்னா இந்த ஊர்லயே
ஒரு கோச் ஒருத்தர் இருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்குலாம் ஃபுட்பாலா அவரு சொல்லி கொடுப்பாரு. ஸோ எல்லா பசங்களும் ஜாலியா ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கணுன்னே பிரைனும் வேகமா அங்க போய் உட்காந்துருவான். ஸோ இந்த கோச்சும் வந்து இந்த வேலையை வேண்டா வெறுப்பா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோச்சுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனில இன்ஜினியரா வேலைக்கு சேரணும்னு ஆசை. ஸோ அதுக்காக தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பிரைனும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பசங்க ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோச்சும் டேய் இங்க உட்கார்றதுக்கு உள்ள போய் விளையாடலாம்ல நீங்களும். ஐயோ கோச், ஃபுட்பால் விளையாண்டா கை கால்லாம் ஈஸியா உடஞ்சிரும். அதை சரி பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சாப்பிடவே காசு இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குலாம் எங்க இருந்து காசு? அதனால அம்மா ஃபுட்பாலா விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படின்னு பிரைன் சொல்ல கோச்சும் சரி ஓகே, இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே விளையாடுற ஒரு சூப்பரான கேம் இருக்கு. அதோட பேரு செஸ். எது செஸ்ஸா? ஆமா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஒரு போர்டு கேம். ஐயோ அதெல்லாம் வேணாம் கோச். அட ஏன்டா இப்படி சொல்றீங்க? நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பணக்கார பசங்கலாம் இந்த கேமை விளையாடுவாங்க. சரின்னு நானும் இந்த கேமை நல்லா கத்துக்கிட்டு அந்த பசங்க கூட போட்டி போட்டு அவங்க எல்லாரையுமே ஜெயிச்சு பணம் சம்பாதிச்சேன் தெரியுமா? இந்த கேமை மட்டும் நீங்க விளையாண்டீங்கன்னா சிட்டில இருக்கிற பசங்களை உங்களால ஜெயிக்க முடியும். இப்படின்னு கோச் சொன்ன உடனேமே எப்பவுமே கஷ்டப்படுற பசங்களுக்குலாம் வந்து ஒரு பணக்கார பசங்க கூட ஈக்குவலா இருக்கணும், இல்ல அவங்கள ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ கோச் சொன்னதுக்கு அப்புறம் சரி கோச், எங்களுக்கும் இந்த கேமை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க கோச்சும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பிரைனும் ஃபியோனா கூட சேர்ந்து அந்த சோள கதிரெல்லாம் வித்துட்டு ஆளு வேக வேகமா செஸ் கத்துக்க தான் போவாரு. என்ன இவன் தினமும் எங்கேயோ போறானே அப்படின்னு ஃபியோனா ஒரு நாள் பிரைனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரைன் நேரா கோச் கிட்ட போறாரு. கோச் கிட்ட செஸ்ஸை கத்துக்கணும்னு நிறைய பசங்க அங்க இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஃபியோனாவும் அப்படி எதுவும் புரியாம இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு எட்டி பார்க்கும் பொழுது கோச்சும் ஃபியோனாவை பாக்குறாரு. என்ன பொண்ணு வெளியே நிக்கிற, உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஃபியோனாவும் உள்ள வராங்க. ஆனா உடனே அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ஐயோ இந்த பொண்ணு உடம்புல கேவலமான நாத்தம் அடிக்குது, பன்னியோட நாத்தம் மாதிரி அடிக்குது அப்படின்னு இந்த பன்னிலாம் கத்தும்ல அந்த மாதிரி சவுண்டை போட்டு ஃபியோனாவை ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஏன்னா ஃபியோனா வந்து தண்ணியை கொண்டு வராங்கல்ல, அது அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே கரெக்டா செலவாயிடுது. இவங்க அவ்வளவா குளிக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். அதனால உடம்புல ஸ்மெல் வருது, பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. கடுப்பான ஃபியோனாவும் அங்கிருந்து ஒரு பையனை பிடிச்சி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து என்னை பார்த்து இன்னொரு தடவை யாராவது கிண்டல் பண்ணீங்க அவ்வளவுதான்னு மிரட்டுறாங்க. இதை பாக்குற கோச்சும் பரவாயில்லையம்மா, நீ ரொம்ப தைரியசாலியா இருக்க, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ஃபியோனா. சரி ஃபியோனா, இந்த அதை குடி அப்படின்னு ஒரு கஞ்சி மாதிரி ஒன்றத்தை கொடுக்குறாரு. ஒரு கப்பில் தான் கொடுத்துருக்காரு. எடுக்கும் பொழுது சைட்ல கொஞ்சம் ஃபுட்டு வலிஞ்சிருக்கும் போல, அதை கூட அவங்க சாப்பிடுறாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு வாய் சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாம் இங்க வாய்ப்பே கிடையாது. ஸோ கோச்சி ஃபியோனாவை அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போறாரு. இங்க பாருமா, ஃபியோனா இப்பதான் செஸ்ஸை கத்துக்க போறாங்க. ஸோ அதனால செஸ்ல என்னென்ன பீஸ் அது எப்படி நகர்த்தலாம் அப்படின்றத சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியோனாவை உட்கார வச்சுட்டு கோச் அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணும் ஃபியோனா கிட்ட இந்த பீஸோட பேரு தான் பான். ஸோ இந்த பான் தான் படையோடைய முன்னாடி இருக்கும். இது முன்னோக்கி மட்டும் தான் நகரும். அப்புறம் சைட்ல மட்டுமே முன்னாடி பின்னாடி நகரக்கூடிய பிஷாப். குதிரை மாதிரி இருக்கிற இதோட பேரு நைட்டு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சைட்லலாம் எல் ஷேப்ல வளைஞ்சு போகும். அப்புறம் நேர்கோட்லயே எவ்வளவு தூரம் வேணாலும் முன்னாடியோ பின்னாடியோ போகக்கூடிய ரூக்கு. அப்புறம் இது குயின், இதுதான் லாஸ்டா கிங்கு. உடனே ஃபியோனாவும் அப்படின்னா இதுல இருக்கிற எல்லாத்த விடவும் கிங்கு தான் செம பவர்ஃபுல்ல. யாரு சொன்னது கிங்கு பவர்ஃபுல்னு? இந்த செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல் யாருன்னா குயின் தான். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் அடிக்க முடியும். இவங்க எல்லாரோட வேலை அவங்களோட கிங்கை பாதுகாத்து எதிரி வீரர்களை அட்டாக் பண்ணி அந்த ராஜாவை எங்கேயும் நகர விடாத மாதிரி பிடிச்சு வைக்கணும். அப்படி பிடிச்சு வச்சுட்டா நீ செக்மேட் அப்படின்னு சொல்லணும். ஃபியோனாவும் செக்மேட் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபியோனா கேட்ட உடனேயுமே அவங்களுக்கு செஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா அந்த குட்டி பொண்ணு அவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்லி தர முடியாது, ஏன்னா உன் உடம்புல கெட்ட நாத்த அடிக்குது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல ஃபியோனா வீட்டுக்கு போயிட்டு பண்ற முத வேலை அவங்க குளிக்கிறதுக்குன்னு தனியா எக்ஸ்ட்ராவா தண்ணியை கொண்டு வந்து குளிக்கிறாங்க. ஸோ நம்ம கோச்சோட இடத்துலயே அவங்க கொஞ்சம் ஃபுட்டை சாப்பிட்டதுனால வீட்டுக்கு வந்து அவங்க நிறைய ஃபுட்டை சாப்பிடல. ஸோ அம்மாவுக்கு நிறைய ஃபுட்டை கொடுத்து எல்லாருமே நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா என்ன, நம்ம ஃபியோனாவுடைய அக்கா, அவங்க பேர் வந்து நைட்டு. ஸோ அம்மா வந்து நைட்டோடைய பாய் ஃப்ரெண்டை திட்டி அனுப்பியிருப்பாங்கல்ல, அதனால கோச்சிக்கிட்டு நைட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. ஸோ அம்மாவும் நான் போயிட்டு நைட்டை தேடிட்டு வரேன் அப்படின்னு அவங்க வெளியே போகும்பொழுது அப்பதான் நைட்டு வீட்டுக்கு வராங்க. ஃபியோனாவை அவங்க எழுப்புறாங்க. ஃபியோனா நைட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஆளு போட்டுக்க சூப்பரான ட்ரெஸ், மண்டையில எல்லாம் கீரி புள்ள வளர்ந்து போயிருக்கு. ஃபியோனா, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கனே, இந்தா அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை கொடுக்குறாங்க. ஆனா அம்மா நீ இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்காக வாழ முடியாது, எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல, ஸோ அதனால நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. கோச் கிட்ட பசங்களாம் செஸ்ஸை கத்துக்கிட்டு இருக்காங்க. கோச் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. சும்மா இஷ்டத்துக்குன்னு நம்ம செஸ்ஸை விளையாடக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மழை பெய்யும் பொழுது நம்ம ஊர்ல பயங்கரமா வெள்ளம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கோச், நான் ஹைட்டான ஒரு மலை மேல ஏறிடுவேன்.
கரெக்ட். ஆனா மழை பெய்யும் பொழுது மழை சரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? கோச் அந்த மலையிலேயே சேஃபான இடம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். சோ அதே மாதிரி தான் செஸ்ஸும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பீசஸும் மலை மாதிரியும் மலை சரிவு மாதிரியும் வெள்ளம் மாதிரியும் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். சோ இதுல இருந்துலாம் நம்ம தப்பிச்சு சரியான நேரத்துல இது எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு கோச் செஸ்ஸை பத்தி சொல்ல இதை கேட்கிற ஃபியோனாவுக்கு செஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ வீட்டுக்கு போனதும் நம்ம ஃபியோனாவும் அவங்க பிரதரு பிரைனும் 2 பேருமே செஸ் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன, அந்த பிரைன் தான் ஃபியோனாவை அழகா செக்மேட் பண்ணி காலி பண்ணிடுவார் ஆளு. எங்க பாரு ஃபியோனா, நான் என்னதான் உன் தம்பியா இருந்தாலும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு பிரைன் சீனா சொல்லிட்டு அங்க இருந்து போக, ஆனா ஃபியோனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தோத்து போன அந்த போர்டையே பார்ப்பாங்க. எப்படி அவன் நம்மள செக்மேட் பண்ணா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு ஃபியோனா கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம கோச்சுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து சுத்தமா அவருக்கு பத்தவே பத்தாது. கோச்சுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க டீச்சரா இருக்காங்க. ஸோ அவங்க சம்பளத்தை வச்சுதான் இப்ப குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஸோ அந்த குழந்தைலாம் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நம்ம கோச்சுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். நியூஸ் பேப்பர்ல ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஒரு கம்பெனில இருக்குன்னு ஆடை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த கம்பெனிக்கே இன்டர்வியூவுக்கு போறாரு. ஸோ நம்ம கோச்சும் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகுறாரு. ஆனா இன்னும் அந்த கம்பெனில வந்து அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, அது ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் உங்களை தான் கூப்பிடுவோம், கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்ல நம்ம கோச்சுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது அவருக்கு. ஸோ வேலை வர வரைக்கும் நம்ம இந்த கோச் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. ஸ்டார்டிங்ல ஃபியோனாவை கலாய்ச்ச அந்த பையனுக்கும் ஃபியோனாவுக்கும் ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. ஸ்டார்டிங்ல அந்த பையன் நல்லா தான் விளையாடுறான். ஆனா ஃபியோனா அந்த பையனையே கதற விட்டு செக்மேட் பண்ணி அந்த பையனை தோக்கடிச்சிடுறாங்க. அந்த பையன் அலாத குறையா அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போக ஃபியோனாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இனிமே நான் கூட விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ கோச்சும் ஃபியோனா கிட்ட வந்து, ஃபியோனா நீ அந்த பையன் கூட விளையாடும் பொழுது கடைசியா ஒரு மூவ் பண்ணல, அது எப்படி நீ பண்ண? செஸ்ஸை பத்தின புக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு, அதை நீ படிச்சியா? கோச் எனக்கு படிக்கவே தெரியாது. அப்புறம் எப்படி நீ பண்ண? தெரியல கோச், எனக்கு தோணுச்சு அங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு, அதான் மூவ் பண்ண இப்படின்னு ஃபியோனா சொல்ல கோச்சுக்கும் புரிய வருது ஃபியோனா இந்த செஸ்ஸை வந்து நேச்சுரலாவே சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கோச்சு கிட்ட செஸ் கத்துக்கிற எல்லா பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான். அந்த பசங்களோட ஆசையே பணக்கார பசங்க கூட செஸ் விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்றது தான். ஸோ கோச்சுக்கும் தோணுது பசங்களும் நல்லா தான் விளையாடுறாங்க, பேசாம இவங்கள ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க வச்சா என்ன அப்படின்னு. கரெக்டா ஒரு நினைச்ச மாதிரியே இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய செஸ் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்காக பசங்களோட பேரெல்லாம் கொடுக்கலான்னு நம்ம கோச்சும் போறாரு. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்கூல் படிக்கணும், உங்களோட பசங்களுக்கு ஸ்கூல்னா என்னன்னு கூட தெரியாது. அதோட இந்த காம்படிஷன் ஒரு பெரிய இடத்துல நடக்க போகுது, வர எல்லா பிளேயர்ஸ்க்கும் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹைஜீனான இடத்துல உங்க பசங்களால ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, சார் உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ஏன் நோய் வந்துரும் அப்படின்லாம் சொல்றீங்க? வெளிநாட்டுக்காரனுக்கு நம்ம எல்லாருமே கேவலம், உங்களுக்கு நாங்க கேவலம். எங்க பாருங்க சார், என் பசங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, அவங்க திறமையை காட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அவங்கலாம் ஸ்கூலுக்கு போகல தான், ஆனா அதுக்காக அவங்கள நம்ம ஒதுக்க கூடாதுல. இந்த காம்படிஷன்ல கெஸ்ட் ரோலா உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதானே? ஆமா இருக்கு, ஆனா ஒவ்வொரு பசங்களுக்கும் 4000 ரூபாய் கொடுக்கணும். நீ கொடுப்பியா? சார் நான் காசு கொடுக்குறேன், என் பசங்களோட பேரெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோச் வந்து காசை எப்படியாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும். அதுக்காக என்ன பண்றாருன்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு மேட்சுக்கும் இவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கோச்சும் அப்படியே ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதை ஃபியோனா பாக்குறாங்க. மற்ற பசங்களுக்கும் தெரிய வருது கோச் ஃபுட்பால் விளையாடுறாருன்னு. எல்லா பசங்களும் ஒன்னா உட்காந்து கோச் நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சேர் அப் பண்றாங்க. ஸோ கோச்சும் அந்த கேம்ல எல்லாம் வின் பண்றாரு, நிறைய காசையும் சம்பாதிக்கிறாரு. அதை நேரா கொண்டு போய் பசங்களுக்கான அந்த ஃபீஸை கட்டிடுறாரு. ஸோ அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. கோச்சோட ஒய்ஃப் ஃபுட்பால் ஷூஸ் இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. எங்க திரும்பவும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா பணத்துக்காக? ஆல்ரெடி நீங்க விளையாட போய் உங்க உடம்பு அடிபட்டதை மறந்துட்டீங்களா? டாக்டர் உங்களை விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஒய்ஃப் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, அந்த பசங்களுக்கு எல்லாம் பாவம் காசு இல்ல, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த காம்படிஷனுக்கு பணம் தேவைப்படுது, அதனாலதான் இப்படி பண்ண, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஃபியோனாவும் பிரைனும் அந்த சோளக்கதிரெல்லாம் விற்கிறதுக்காக போறாங்க. அதை வித்துட்டு அப்படியே கோச் கிட்ட தானே போவாங்க. ஸோ அம்மாவும் பாக்குறாங்க, பசங்க இதை வித்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, எங்க தான் போறாங்க அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஃபியோனாவும் பிரைனும் கோச் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க கோச்சோடைய செஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பெஸ்ட் பிளேயரா இருக்கிற ஒருத்தருக்கும் ஃபியோனாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அதுல ஃபியோனா தான் வின் பண்றாங்க. அதுவும் நார்மலா கிடையாது, நம்ம யோசிக்காத மாதிரி வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாம் பண்ணி செக்மேட் பண்றாங்க. ஸோ அதை பார்த்து கோச்சா ஆடி போறாரு. காய்ஸ் இவ தான் நம்மளோட புது சாம்பியன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஃபியோனாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். யார் யாரெல்லாம் இவ மேல நாத்தடிக்குது அப்படின்னு சொன்னாங்களோ எல்லாருமே ஃபியோனா வேற லெவல்னு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரைனும் ஃபியோனாவும் சந்தோஷத்துல இருக்கும் பொழுது அவங்க 2 பேரு காதை பிடிச்சி
பிடிச்சி திருகி அம்மா இழுத்துட்டு போறாங்க. இதை பாக்குற கோச்சும் மேடம் மேடம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இங்க பாருங்க என் பசங்களுக்கு வேலை இருக்கு, இந்த மாதிரி சூதாடுற விளையாட்டெல்லாம் கத்து கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கோச்சும் மேடம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு இவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஃபியோனாவையும் பிரைனையும் கூட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நாளைக்கு தான் அந்த செஸ் காம்படிஷன் இருக்கு. ஆனா பசங்களை அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்களே என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாளும் ஆகுது. மார்க்கெட்ல அம்மா பொருள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. பிரைனுக்கு வந்து சுத்தமா கவலையே இல்ல. பைபுள்ள ரோட்ல இறங்கி நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதாவது டான்ஸ் ஆடி மக்களின் கவனத்தை ஈர்த்து வியாபாரத்தை பெருக்கிறாராமா இவரு. ஆனா நம்ம ஃபியோனா ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு செஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விளையாட முடியலையே அப்படின்னு சோகத்துல இருக்காங்க. கரெக்டா அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம கோச் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஃபியோனா முகத்திலேயே சிரிப்பே வருது. ஒரு நேரம் அம்மா கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஃபியோனாவும் பிரைனும் அம்மா போய் பேசுங்கம்மான்னு சொல்ல அம்மாவும் பேசுறதுக்கு வராங்க. எங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி செஸ்ன்றது ஒரு சூதாட்டம்லாம் கிடையாதுமா, அது ஒரு நல்ல கேம். உங்க பசங்களுக்கு ஒரு டிசிப்ளினையும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்னஸ் அதிகமாக்குறதுக்கான ஒரு கேம் அது. எங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது, சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம், பசங்க வேலைக்கு போனாதான் எங்களால சாப்பிடவே முடியும். அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா உங்க பசங்க கிட்ட ரொம்ப திறமை இருக்குமா. உங்க பையன் பிரைன் என்ன ரூல்ஸோ கரெக்டா அதை விளையாடி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா உங்க பொண்ணு ஃபியோனா ரொம்பவே புத்திசாலி. இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, உங்க 2 பசங்களும் வந்து கலந்துக்கணும். சோ நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் பத்திரமா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு திரும்ப பத்திரமா கொண்டு வந்துருவேன் அப்படின்னு கோச் கெஞ்சி கேட்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ உடனே கோச் நம்ம ஃபியோனாவையும் பிரைனையும் கூட்டிட்டு ஒரு வேன்ல காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பசங்களாம் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. ஒன்ஸ் அந்த ஸ்கூலோடைய காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயுமே வாய் அடிச்சு போறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் அந்த பசங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஸோ ஸ்கூலுக்குள்ள போன உடனேயுமே பணக்கார பசங்க நம்ம ஆளுங்கன்னு எல்லாரையுமே ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பிட ஃபுட்டை கொடுக்குறாங்க. அதுவும் அந்த பிரைன்லாம் ஃபுட்டு வந்த உடனே டக்குன்னு கையை வைக்கிறாரு. கோச் கையிலேயே ஒன்று போட்டு இங்க பாடுறா அங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருல பிரின்சிபல், அவரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பிரின்சிபலுக்கு நம்ம கோச் இந்த மாதிரி பசங்களை கூட்டிட்டு வந்தது சுத்தமா பிடிக்கவே இல்லை. பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப திறமையானவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லாத சில பசங்க இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் எதுவும் தெரியாது. ஸோ உங்க திறமையை காட்டி திரும்ப அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் பசங்க இங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து தான் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பசங்க எல்லாருக்குமே பெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா பசங்களுக்கு பெட்ல படுத்து பழக்கமே இல்லையே. ஸோ அதனால எல்லாரும் தரையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற கோச்சும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ எப்படியாவது இந்த பசங்களோட லைஃப் நல்லபடியா மாறணும் அப்படின்னு அவரு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அடுத்த நாள் ஆகுது. பசங்க எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி வீட்டை பிரிஞ்சு பசங்க இப்படி வந்ததே கிடையாது. ஸோ கோச்சும் பசங்களா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஒரு நாள் நான் பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு நாயை பார்த்தேன். அந்த நாய் ரொம்ப பசியில இருந்தது, சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. அப்பதான் அது ஒரு பூனையை பார்த்துச்சு. அந்த பூனையை சாப்பிடணும் அப்படின்னு அந்த நாய் வேகமா திறத்துக்கிட்டே போச்சு. உடனே பூனையும் வேகமா ஓடுச்சு. நாய் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பூனையை அதால பிடிக்கவே முடியல. பூனை எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. ஸோ எதனால நாயால பூனையை பிடிக்கவே முடியல? ஏன்னா நாய் பசிக்காக பூனையை திறத்துச்சு. இதுவே போற வழியில ஏதாவது பன்னோ பொறையோ கிடைச்சிருந்ததுன்னா நாய் அதை தின்னுட்டு பூனையை எப்படியா இருந்தாலும் விட்டுருக்கும். ஸோ பூனையை பிடிச்சுதான் அது சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் அதுக்கு கிடையாது. ஆனா பூனைக்கு நாய்கிட்ட இருந்து தப்பிச்சாதான் அதால உயிர் வாழவே முடியும். ஸோ பூனை ஓடுனது உயிரை காப்பாத்துறதுக்காக. ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்திருக்கிற மற்ற பசங்களெல்லாம் பாத்தீங்களா, போட்டிருக்க நல்ல துணி இருக்கு, தங்கறதுக்கு நல்ல வீடு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே அந்த நாய் மாதிரி தான், பசிக்காக அவங்க ஓடுறாங்க. இந்த காம்படிஷன்ல அவங்க ஜெயிக்கலனா கூட அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா பசங்களா நீங்க அந்த மாதிரி கிடையாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இதை எல்லாத்தையும் மாத்தணும், உங்க லைஃப் மாறணும். உயிரை காப்பாத்தி ஓடுற அந்த பூனை மாதிரியே நீங்களும் ஓடணும். கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. போய் காம்படிஷன்ல கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்க அப்படின்னு கோச் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எல்லாருமே பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. 1-on-1 போட்டிகள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கோச்சோட பசங்க எல்லாருமே மோதுறது பெரிய பெரிய ஆளுங்க கூட. அதுவும் நம்ம ஃபியோனா மோத போற பையன் போன வருஷம் இந்த காம்படிஷன்ல கோல்டு மெடல் வின் பண்ணவன். ஸோ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம கோச்சோட ஸ்டூடெண்ட்ஸ்ல குட்டியா ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அந்த செஸ் போர்டோடைய இன்னொரு பக்கத்துல பீசஸை நகர்த்துறதுக்கு ஆளுக்கு எட்ட மாட்டேங்குது. அப்படியே ஏறி நின்று தான் அந்த பையன் நகர்த்துறான். அந்த பையனுடைய ஆப்போனன்ட்டும் லாலிபாப்பை எடுத்து சும்மா நாக்குல வச்சு வரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த குட்டி பையனும் உங்ககிட்ட இன்னொரு லாலிபாப் இருக்கா, நான் லாலிபாப்பை சாப்பிட்டதே இல்லை, உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் சொல்ல, இதுக்காகவே உன்னை தோக்கடிக்கிறேன்டா அப்படின்னு விளையாடி 5 நிமிஷத்துல மேட்சை முடிச்சுட்டு ஆளு வின் பண்ணிட்டாரு. கோச் அவனை நான் தோக்கடிச்சிட்டேன், செக்மேட் பண்ணிட்டேன், சூப்பர்ரா அப்படின்னு கோச்சும் பாராட்ட, அந்த
பையன் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அப்புறம் நம்ம ஃபியோனாவுக்கு முதல்ல இதுதான் ரூக்கு, இதுதான் பிஷாப்னு பீசஸை பற்றிலாம் சொல்லி கொடுத்ததுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த காம்படிஷனில் தோத்து போயிடுது. ஓன்னு அழ ஆரம்பிக்குது. கோச்சும் இங்கே பாரு தோத்த அந்த மாதிரிலாம் அழக்கூடாது அப்படின்னு தூக்கிட்டு அந்த பொண்ணை வெளியே கொண்டு போய் வர்றாரு. ஸோ நடந்த எல்லா மேட்சுமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற மேட்ச் நம்ம ஃபியோனாவுக்கும் கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு பர்சனுக்கும் நடக்கிற மேட்ச் ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபியோனாவுடைய அந்த ஆப்பனன்ட் இருக்கான்ல, அந்த பையனுடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு மலைப்பாம்போடைய பிளான். அதாவது ஒரு மலைப்பாம்பு எப்படி அதோட இறைய பிடிச்சி அதை சுற்றி இறுக்கி கடிக்குமோ அந்த மாதிரி ஃபியோனாவை ஒரு ட்ராப்குள்ள மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆளு. ஆனால் ஃபியோனாவுடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு எலிப்பொறி தான். அதாவது அந்த மலைப்பாம்பு கிட்ட வேணும்னே ஒரு இறைய மாட்ட வச்சு அந்த மலைப்பாம்பு அதில் பிஸியாக இருக்கும் பொழுது அந்த மலைப்பாம்புக்கே தெரியாம அதை போட்டு தள்ளுறது தான் பிளானே. இப்போ நான் மலைப்பாம்பு என்னென்னமோ சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக வந்து அந்த செஸ்ஸில் அந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபியோனாவும் புக்கிலேயே இல்லாத அவங்க மனசுக்கு தோன்ற புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியில் விளையாடி அந்த கேமில் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இந்த காம்படிஷனுக்கான கோல்டு மெடல் நம்ம ஃபியோனாவுக்கு தான் வருது. ஸோ இவங்க எல்லாரையுமே கேவலமாக நினச்சா அந்த பிரின்சிபல் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வைப்பாருன்னு தெரியல. அவரால் சுத்தமாக நம்பவே முடியல. எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சீனா நம்ம ஃபியோனா வந்து அந்த கோல்டு மெடலை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த வேனில் ஏறுறாங்க. நம்ம கோச் இருக்காரு, அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம பசங்களை எவ்வளோ கேவலமாக நினச்சாங்க, இப்போ நம்ம பசங்க எவ்வளோ கெத்தாக விளையாடி இருக்காங்க அப்படின்னு அந்த சந்தோஷத்தோடவே அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அப்புறம் ஃபியோனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு செஸ்ஸை பற்றின புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். கோச்சோட ஒய்ஃபும் இதெல்லாம் நீ படிச்சேன்னு வச்சுக்கேன் இன்னுமே ரொம்ப சூப்பராக விளையாடுவா அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் படிக்கவே தெரியாது, ஆனால் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, படிக்கிறது அப்படின்னு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு கோச்சோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஸோ ஃபியோனா வந்து ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால படிக்க முடியும், ஆனால் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்குலாம் வசதி அவங்களுக்கு கிடையாது. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த சோளத்தை தான் விற்கிற வேலையை செய்கிறாங்க. அப்படி விற்றுக்கிட்டு இருக்கும்போது ஃபியோனாவுடைய தம்பி பிரைனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பைக்காரன் வந்து ஏற்றிடுறான். ஸோ ஃபியோனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரைன் வேற மயக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கே போகிற ஒரு மோட்டர் பைக்காரரை பிடிச்சி, சார் ப்ளீஸ் என் தம்பிக்கு அடிபட்டுடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவங்க கெஞ்சி கேட்டும் அவர் முடியாதுன்னு சொல்றாரு. உடனே ஃபியோனா காலையில இருந்து வித்து அந்த சோளம் காசை கொடுக்க ஓகேன்னு சொல்றாரு. ஸோ அடிபட்டு இருக்கிற பிரைனை பைக்ல வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில தான் அவங்களோட வீடும் இருக்கு. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அம்மா உடனே குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் துடிச்சு போய் பைக்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பிரைனுக்கு கால்ல அடிபட்டு தையல் போடுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ டாக்டர்ஸ் பிரைனை ஒரு நாள் இங்கேயே அட்மிட் பண்ணி இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. பெல்லாம் எங்கேயோ போயிடும். ஸோ அம்மாவுக்கும் வர வழியில சரி ஓகே அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிரைனை பெட்ல கொண்டு வந்து போடுறாங்க. பெட்ஷீட்டை வந்துட்டு செக்குடு மாதிரி கட்டங்கட்டமா இருக்கும். அதுல கூட நம்ம ஃபியோனா சோடா முடியெல்லாம் வச்சு செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அம்மா அங்க வந்து பில்லு கட்டலாம், நம்ம கிட்ட காசு கிடையாது, உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு அடிபட்டு இருக்கிற பிரைனை தூக்கிக்கிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வீடு பூட்டு போட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் லேடி வந்துட்டாங்க. வாடகைன்னு ஒன்னு தரணும்னு தெரியுமா தெரியாதா? என்ன இது உங்க சொந்த வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு திங்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி போடுறாங்க அந்த ஹவுஸ் ஓனர். அம்மாவும் கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி பொருள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா நாங்க எங்க போய் தங்குவோம்? எங்கேயாவது போய் படுத்து தொலைங்க, அதான் ரெண்டு பிச்சைக்கார குழந்தைங்களை பெத்து வச்சிருக்கியே, பிச்சை எடுத்து சொந்தமா வீடு வாங்கி தர சொல்லு போ அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அந்த ஹவுஸ் ஓனர். ஸோ அம்மாவோட மனசும் உடஞ்சு போயிடுச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே ரோட்ல நடந்து வராங்க. ஸோ அப்போ வந்து ஓரமா இந்த பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற ஒரு குப்பை மாதிரியான இடம் இருக்கு. ஸோ அங்க இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் கோச் ஃபியோனாவையும் பிரைனையும் பார்க்கறதுக்கு வராரு. ரெண்டு பேரும் உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோச்சும் ஃபியோனாவை ஈஸியாவே செக்மேட் பண்ணிடுறாரு. ஃபியோனாவும் அந்த கேம்ல தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபியோனா உன்னால உன்னோட கிங்கை காப்பாற்ற முடியும், யோசி, உடனே தோத்துட்டேன்னு ஒத்துக்காத. கோச் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, இங்க எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மோசமான நிலைமைய செஸ் கண்டிப்பா மாத்தும். நீ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா நீ வருவ, நம்ம நாட்டுக்கே பெருமை தேடி தருவ. கோச் சும்மா சொல்லாதீங்க, எங்க நிலைமையில இருந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபியோனா நான் உன்னை விடவே மோசமான நிலைமையில இருந்து வந்திருக்கேன். சின்ன பையனா இருக்கும் பொழுதே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே போர் நடந்துகிட்டு இருந்த டைம். ஸோ இந்த மாதிரி டைம்ல நான் செத்துடலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, சோர்ந்து போக கூடாது, போராடணும், கண்டிப்பா நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு நான் நம்பினேன். அதே மாதிரியே நான் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கும் வந்திருக்கேன். யோசிப்பாரு, நான் அப்பயே இறந்து போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்காது, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்க மாட்டாங்க, என் 2 குழந்தைங்கள நான் மிஸ் பண்ணிருப்பேன். கோச் உங்களுக்கு ஒரு குழந்தை தானே இருக்கு, ஃபியோனா நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நீயும் என்னோட பொண்ணு
மாதிரி தான். இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை என்ன அப்படின்னா, ஃபியோனா நீ செஸ் கேம்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும். நீ வின் பண்ணனா அது உன்னோட வெற்றி மட்டும் கிடையாது, நம்ம நாடே ஜெயிச்ச மாதிரி. சோ அதனால செஸ்ஸை விட்டுறாத அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ ஃபியோனாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நைட் டைம் ஆகுது. ஃபியோனாவுடைய சிஸ்டர் நைட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட. ஆளு திண்டுக்கல் ரீட்டா மாதிரி ட்ரெஸ் ஒண்ணு, மண்டையில கலர் அடிச்சுக்கிட்டு பார்க்கவே பொண்ணு புள்ளிங்க மாதிரி இருக்காங்க. சோ நைட்டை பார்த்ததுல ஃபியோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமா ஓடி போறாங்க. ஆனா அம்மா ரொம்ப கடுப்பா இருக்காங்க. அதான் நம்மளாம் தேவையில்லைன்னு விட்டு போயிட்டால, இப்ப எதுக்கு வந்திருக்கா? இந்த கஷ்டத்திலேயே உனக்கு வாய் குறையிலையேமா. சரி கஷ்டப்படுறீங்களே, காசு கொடுக்கலாம் தான் வந்தேன். உன் காசு ஒன்னும் தேவையில்லை, எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு அம்மா கோவமா சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் நைட்டு ஃபியோனா கிட்ட காசை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க பாய் ஃப்ரெண்ட் கூட. சோ அம்மா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபியோனா பக்கத்துல போயிட்டு, அம்மா இந்த காசை வாங்கிக்கோங்கம்மா, எனக்கு தெரியும் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு, ஆனா இப்ப நமக்கு தேவையா இருக்குல்லம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல அம்மாவும் வேற வழி இல்லாம காசை வாங்கிக்கிறாங்க. சோ அடுத்த நாளே நம்ம கோச் கிட்ட ஃபியோனா போறாங்க. திரும்பவும் செஸ் விளையாட போறாங்க. சில காம்படிஷன்ஸ்லயும் கலந்துக்கிட்டு அதுல வின்னும் பண்றாங்க நம்ம ஃபியோனா. சோ ஃபியோனாவுக்கும் மற்ற பசங்களுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, யாருமே ஸ்கூலுக்கு போனதே கிடையாது, படிக்கவே தெரியாது. இந்த பசங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய காம்படிஷன்ல இவங்களால கலந்துக்க முடியும். சோ அதனால இவங்களுக்கு படிப்பு சொல்லி தரணும். நம்ம கோச்சோட ஒய்ஃப் டீச்சர் தானே, அவங்க இந்த பசங்களுக்கு காசு எதுவும் வாங்காம வீட்லயே கூட்டிட்டு வந்து எல்லாருக்குமே படிப்பை சொல்லி தராங்க. அப்புறம் ஃபியோனா, பிரைன், அவங்க அம்மா, குட்டி தம்பிங்க இவங்க எல்லாருமே பக்கத்துல ஒரு பால் அடைஞ்சு போன சர்ச் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஃபியோனா காம்படிஷன் அட்டன் பண்றாங்க. அதுல ஒரு பையன் கிட்ட தோத்துடுறாங்க. ஸோ அந்த பையன் ஜெயிச்சுட்டு அப்படியே கையை சீனா காட்டுறாரு ஆளு. அதை பார்த்து ஃபியோனா அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோச்சும் நீ ஒன்றும் கவலைப்படாத, தோக்கறதுனால நீ இன்னும் மேலதான் போவியே தவிர கண்டிப்பா கீழே போக மாட்ட, இதுல இருந்து நீ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம், கண்டிப்பா உன்னால அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவ் பண்ண, யார்கிட்ட தோத்தாங்களோ அதே பையனை வேற லெவல்ல வின் பண்றாங்க ஃபியோனா. ஜெயிச்சுட்டு அந்த பையன் மாதிரியே இப்ப இவங்க கையை காட்டுறாங்க சீனா. ஸோ ஃபியோனா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ரோட்ல செமையா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இந்த டான்ஸ் ஆடுறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ எண்டில் ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ ஃபியோனா காம்படிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணி வின் பண்றாங்க. பெரிய கோப்பையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் நம்ம ஃபியோனா வின் பண்ணாலும் கோச் வந்து ஃபியோனாவை எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் பிளேயரை விட கொஞ்சம் இவங்க பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அந்த நினைப்போடவே கோச் ஒரு ஆத்தங்கர ஓரத்துல நம்ம ஃபியோனா கூட ஒரு செஸ் கேமை விளையாடுறாரு. ஸோ ஃபியோனாவை காலி பண்ணணும்னு ரொம்ப ஹார்டா அவர் விளையாடும் பொழுது ஃபியோனா பயங்கரமா விளையாடுறாங்க. அதாவது அடுத்த 8 மூவ் கழிச்சு பண்ண போற அட்டாக்க ஃபியோனா முன்னாடியே அதுக்கு செட்டப் வேலையை செய்யறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபியோனா திங்க் பண்றத பார்த்துட்டு இப்பதான் இவரே புரிஞ்சுக்கிறாரு, ஃபியோனா ஆவரேஜ் பிளேயருக்கு மேல இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளேயர் கிடையாது, கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கான ஒரு திறமை ஃபியோனாக்குள்ள இருக்கு, ஃபியோனாவை நம்ம இன்னும் மேல புஷ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனா நம்ம ஃபியோனாவுக்கு கிராண்ட் மாஸ்டர்னா என்னன்னு கூட தெரியாது, கோச் என்ன பேசுறாருன்னே புரியல அவங்களுக்கு. ஸோ உகாண்டால இருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற சூடான்ல ஆப்பிரிக்கா லெவல்ல இருக்கிற ஒரு பெரிய செஸ் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பிளேயர் யாரு, நம்ம ஃபியோனா, அப்புறம் குட்டியா ஒரு பையன் இருப்பானே அவன், இன்னொரு ஒரு பையன். ஸோ இவங்க 3 பேருமே உகாண்டாவுக்காக அந்த கேம்ல கலந்துக்க போறாங்க. ஸோ அதுக்காக ஃபியோனாவுடைய அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, எது சூடானா இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கா, அவ்வளவு தூரம் பஸ்ல டிரைவர் ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு போவானா, ஐயோ அந்த ஊருக்கு இந்த டைம்ல பஸ் கிடையாது, ஏரோப்ளைன்ல தான் ஃபியோனா போக போறா. ஸோ ஒன்ஸ் இவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃப் தான் படிப்பு சொல்லி தராங்க. ஸோ உடனே இவங்கள ஸ்காலர்ஷிப்ல ஸ்கூல்லையும் சேர்த்துடலாமா. ஸோ அவங்க படிச்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அம்மாவுக்கும் பசங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது தான் ரொம்ப ஆசையே. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சூடான்ல நடக்கிற காம்படிஷனுக்கு ஏரோப்ளைன்ல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் கடவுளெல்லாம் வேண்டான். ஸோ ஃபிளைட்டும் கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படியே மேகத்துக்கு மேல அது பறந்துகிட்டு இருக்கு. அந்த மேகங்கள்லாம் பார்த்து ஃபியோனாவும், கோச் இதுதான் சொர்க்கமா, இல்ல ஃபியோனா சொர்க்கம் இன்னும் மேல இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ ஒரு வழியா அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஃபியோனா அழகா ஆப்பனண்ட்டை காலி பண்ணி வின் பண்றாங்க. செம்ம ஜாலியில எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. இந்த டான்ஸ் ஆடுறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் நடந்த அடுத்த ரவுண்ட்லயும் நம்ம 3 பசங்களும் வின் பண்ணி உகாண்டா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், இவங்க வின் பண்ணிடுறாங்க ட்ராஃபியை. ஸோ அப்புறம் உகாண்டாவுக்கு வரும்பொழுது டிவியில பேட்டிலாம் எடுக்கிறாங்க. நம்ம ஃபியோனாவும் செஸ்ன்றது ஒரு போர் விளையாட்டு மாதிரி தான், நாங்களும் ஒரு போர் வீரர்கள் மாதிரி தான் அப்படிலாம் சொல்ல டிவில அது டெலிகாஸ்ட் ஆகி நம்ம ஃபியோனா வந்து உகாண்டாவுடைய கேட்வேன்ற அந்த சிட்டியை சேர்ந்தவங்கன்றதுனால அந்த சிட்டில இருக்கிற எல்லா மக்களும் ஃபியோனாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் ஃபியோனா வராங்க. ஸோ ஜெயிச்ச கையோட ஃபியோனா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீடுன்னு சொல்றதை விட ஒரு பாலடைஞ்சு போன சர்ச் தான் அது. அங்க பார்த்தா ஃபியோனாவுடைய சிஸ்டர் நைட் இருக்காங்க. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் விட்டான் போல. ஸோ அதனால ஆளு சோகமா இருக்காங்க. அம்மாவாலையும் என்ன பண்ண முடியும், சரி கூட இரு அப்படின்னு கூடவே வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபியோனா ஒரு பெரிய செஸ் காம்படிஷன்ல வின் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா ஃபியோனா வீட்டுல இருக்கிறது ஒரு
பழைய பெட், அதுவும் குப்பையில இருந்து கொண்டு வந்தது, வீடே ரொம்ப கேவலமா இருக்கு. சோ அதனாலேயே ஃபியோனா ஒரு மாதிரி கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அம்மா ஃபியோனாவை காலையில எழுந்து வேலை செய்ய சொல்றாங்க. ஆனா ஃபியோனா முடியாதுன்னு சொல்றா. சோ ஃபியோனாவுடைய நடவடிக்கையில சேஞ்சஸ் வரத அம்மா புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா கோச் கிட்ட போயிட்டு, நான் எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சு, உங்க கூட வந்து அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு அந்த லைஃபை பார்த்துட்டு இப்ப இவ வாழ்ற லைஃப் பிடிக்கல அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கா எப்படின்னா அம்மா சொல்ல, கோச்சும் ஸ்ட்ரைட்டா ஃபியோனா கிட்டே போயிட்டு உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க, கோச் சூடான்ல நான் ஒரு பொண்ணு கூட கேம் விளையாடல, அந்த பொண்ணு கிட்ட எல்லாமே இருக்கு, போட்டுக்கிற நல்ல துணி, தங்கறதுக்கு வீடு, சாப்பிட சாப்பாடு, நாங்க செஸ் விளையாடும் போது கூட அவகிட்ட பிஸ்கெட்லாம் இருந்தது, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா ஃபியோனா உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே எதுவும் இல்ல தானே, திடீர்னு ஏன் இதெல்லாம் உனக்கு தோணுது? ஏன்னா கோச் நான் அவளை தோக்கடிச்சேன், ஜெயிச்ச நான் இப்படி இருக்கேன், தோத்து போனா அவ ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. சோ கோச்சுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது, இதுவே ஃபியோனா இந்த ஊர்ல பிறக்காம வேற எங்கேயாவது பிறந்திருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு கிராண்ட் மாஸ்டரா வேற லெவலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல ரொம்ப ஏழையா இருக்கிறதுனால தான் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கோச்சும் ஃபியோனாவுடைய அம்மாவும் ட்ரை பண்றாங்க. சோ அம்மா கிட்ட இருந்தது ஒரே ஒரு புது துணி தான், அதையும் கொண்டு போயிட்டு வித்து அந்த காசை வச்சு அவங்க குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபியோனாவும் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம கஷ்டம் எல்லாமே ஒரு நாள் தீருமா, அந்த ஹவுஸ் ஓனர் லேடி என்ன சொல்லிச்சு, பிச்சை எடுத்து வீடு வாங்கி தரணும் தானே சொல்லிச்சு, நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடு வாங்கி தருவோமா, ஆனா பிச்சை எடுத்து கிடையாது, செஸ் விளையாடி நான் வாங்கி தருவேன் அப்படின்னு ஃபியோனா சொல்றாங்க. இதை கேட்கிற அம்மாவுக்கு ஃபியோனா வீடு வாங்கி தராங்களோ இல்லையோ, ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோடவே வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ அகைன் ரஷ்யால ஒரு காம்படிஷன் வருது. அந்த காம்படிஷன்ல உகாண்டாவுக்காக நம்ம ஃபியோனா தான் விளையாட போறாங்க. ஃபியோனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அவங்களோட கேம் பிளேவே அவங்களோட குயினை வச்சு தான் இருக்கு. ஸோ இந்த கேம்ல வந்து சூப்பரா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா மாஸ்டர் லெவலுக்கு அவங்க போவாங்க. ஸோ ரஷ்யால மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இங்க உகாண்டால இருக்கிற எல்லாருமே டிவி, ரேடியோ இது வழியா நம்ம ஃபியோனா விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரேடியோல ஃபியோனாவோட பேரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. ஸோ கேமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபியோனா கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க பர்சனல் விஷயங்களை நினைச்சுக்கிட்டு கேம்ல கோட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆப்போனன்ட் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்கன்னா இவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லைட்டா உடைய ஆரம்பிக்குது. அதனாலேயே அந்த மேட்ச்ல ஃபியோனா தோத்தும் போறாங்க. அப்படியே ரொம்ப சோகமா வெளியே வந்து கஷ்டப்படுறாங்க. கோச்சும், ஃபியோனா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, தோக்கறதுனால நீ கீழே போக மாட்டேன், மேலே தான் போவேன், ஆனா கோச் நான் ஜெயிச்சே என் லைஃப் மாறல, இப்போ நான் தோத்து போயிட்டேன் கோச், என்னால கிராண்ட் மாஸ்டர்லாம் கண்டிப்பா ஆகவே முடியாது, நான் ஆகவே மாட்டேன், நான் அந்த சோளத்தை விற்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ கோச்சும் சமாதானப்படுத்துறாரு ஃபியோனாவை. ஸோ ஊருக்கு வந்துட்டு ஃபியோனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு ஆயிட்டாங்க அவங்க. ஸோ ஒரு நாள் ஃபியோனா, அம்மா, அப்புறம் பிரைனு இவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஃபியோனாவுடைய சிஸ்டர் நைட்டும் குட்டி தம்பியும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அதாவது அந்த பால் அடிஞ்சு போன அந்த சர்ச்சில் இருக்காங்க. ஸோ நைட்டு அந்த குட்டி தம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு வராரு. சண்டை போட்டு இப்போ ஒன்று சென்ட்டாங்க போல. பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பொண்ணு போறாங்க, தம்பியை வீட்லயே தனியா விட்டுட்டு. அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சி வெள்ளம் வர ஆரம்பிக்குது. அந்த பழைய சர்ச்சில் அப்படியே தண்ணிலாம் அடிச்சுக்கிட்டு ஓடுது. அந்த குட்டி பையன் அவ்வளவுதான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா அம்மா, ஃபியோனா, பிரைன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபியோனாவோட குட்டி தம்பியை காப்பாத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த நைட்டு பொண்ணே வராங்க. அம்மா செம்மையா கடுப்பாகி திட்டுறாங்க, நீ எங்க போன, திரும்ப அந்த பையன் கூட போயிட்டல, நீ அங்கேயே போ, வராத அப்படின்ற மாதிரி கத்தும்பொழுது தான் இவங்க சொல்றாங்க, அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு. ஸோ அம்மாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இந்த வீடும் நாசமாயிடுச்சா, ஸோ அதனால தண்ணிலாம் வத்துற வரைக்கும் கோச்சோட வீட்லயே இருக்கலான்னு அவங்க அங்கேயே போறாங்க. இந்த நேரத்தில் கோச்சுக்கும் ஒரு இன்ஜினியர் வேலைக்காக இன்டர்வியூ போயிருந்தார்ல, அங்க இருந்து கூப்பிடுறாங்க, வேலை ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ அவர் போயிட்டாரு அப்படின்னா ஃபியோனாவுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? ஏன்னா இப்போ இவர் கோச்சா இருக்கிறதுனால தான் ஃபியோனா அம்மா கிட்ட பேசி காம்படிஷனுக்குலாம் கூட்டிட்டு போறாரு வராரு. இப்போ இவர் இன்ஜினியரிங் வேலைக்கு போயிட்டாருன்னா அவ்வளவுதான், ஃபியோனா இதே நிலைமையிலேயே இருப்பாங்க. ஸோ அதனால ஃபியோனா லைஃப் மாறணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையே வேணான்னு சொல்லி கோச்சாவே இருக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க ஃபியோனாவும் தோத்து போனதுல அப்படியே சோகமா இருக்காங்க. கோச்சும் ஃபியோனா கிட்ட, இங்க பாரு, தோத்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், வாழ்க்கை ஃபுல்லா தோத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற அவசியம் கிடையாது. விழுந்த இடத்துலயே அப்படியே கிடந்தனா அதுதான் தோல்வி. எழுந்துரு ஃபியோனா, எழுந்து ஓடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும், நீ கிராண்ட் மாஸ்டரா ஆவ அப்படின்னு கோச் சொல்ல ஃபியோனாவுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஃபியோனா என்ன சொல்றாங்கன்னா, தண்ணிலாம் வத்தினதுக்கு அப்புறம் திரும்ப நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல கோச், அம்மா, தம்பி, அக்காலாம் போகட்டும், நான் இங்கேயே இருக்கட்டுமா, படிப்புலையும் செஸ்லயும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல கோச்சும் ஓகேன்னு சொல்றாரு. ஸோ அப்புறம் ஃபியோனாவையும் பிரைனையும் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ்ல டீச்சர் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு நாட்டுடைய பேரை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்க ஃபியோனாவும் டீச்சர் சூடான் அப்படின்னு சொல்ல, சூப்பர் ஃபியோனா அப்படின்னு டீச்சரே பாராட்டுறாங்க. இந்த அம்மா அங்கதானே போயிட்டு செஸ்லாம் விளையாடிட்டு வந்தாங்க, அதனால டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு போல. ஸோ டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கிறாங்க. வீட்டு பக்கம் வரதே கிடையாது, அம்மாவை பார்க்கறதே கிடையாது. ஸோ பிரைன் மட்டும் தான் வீட்டுக்கு வராரு. என்ன பிரைன், ஃபியோனா எப்போ வருவா
வருவா வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப ஏக்கமா அவங்க இருக்காங்க. சோ என்னதான் ஏக்கம் இருந்தாலும் அவங்க கஷ்டம்லாம் படல. ஏன்னா ஃபியோனா இப்போ நம்ம கோச்சோட வீட்டுல கோச்சோட பொண்ணு மாதிரியே சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா கோச்சுக்கும் புரிய வருது ஃபியோனா அவளுடைய அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு. சோ அதனால ஃபியோனா கிட்ட போயிட்டு, ஃபியோனா எதுக்காக நீ உன் அம்மாவை பார்க்காம இருக்க? உன் அம்மா பாவம் தானே, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க இவ்வளவு ஏழையா இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் காரணம் இல்லைல்ல. பாவம் இந்த நிலைமையிலையும் உன்னை விட்டு போகாம உனக்காகவே கூட இருக்காங்கல்ல. பாவம் உன்னை பார்க்காம உன் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்ல ஃபியோனாவும் ஸ்கூல் முடிஞ்சு அந்த யூனிஃபார்மோடவே மார்க்கெட்ல இருக்கிற அம்மாவை பார்க்க போக அம்மா ஃபியோனாவை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வா வா ஃபியோனா உட்காரு உட்காரு, அம்மா நான் கீழே உட்காந்துக்கிறேமா, படிக்கிற புள்ள கீழே உட்காந்து இந்த இது மேல உட்காரு அப்படின்னு ஒரு மனக்கட்டை மாதிரி போட்டு அது மேல உட்கார வைக்கிறாங்க. சோ ஃபியோனா வந்ததுல அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். தூரத்துல தான் கோச்சும் இருக்காரு. நேரா கோச் கிட்ட வந்து அவங்க விக்கிற சோளத்தை கொடுத்து அப்படியே கால்ல விழ போறாங்க. கோச் தடுக்கிறாரு. என் பொண்ணு திரும்ப என்கிட்ட வந்திருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம். அங்க என் பசங்களை பாருங்களேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா இதெல்லாம் நான் பார்க்காமலே போயிருப்பேன். உடனே கோச்சும், அட இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுமா, நீங்க தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தம் பிள்ளைங்களை கைவிடாம பிள்ளைங்களுக்காகவே வாழ்ற உங்களை மாதிரி அம்மா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில இன்னுமே மேல போவாங்கம்மா. எனக்கு என்னமோ இந்த தடவை ஃபியோனா ஜெயிப்பாலோ அப்படின்னு தோணுதுன்னு இவரு சொல்றாரு. சோ அம்மாவும் கோச்சுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்ப பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு வராங்க. சோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஃபியோனாவும் பிரைனும் பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அம்மா வேணாம் வேணாம், நீங்க போங்க வீட்டுக்கு போய் படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு அம்மா விற்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல கடை போட்டிருக்கிற அக்கா, என்ன பசங்க தானே எப்பவுமே விற்பாங்க, ஏன் வேணான்னு சொல்ற? இல்ல இதுக்கு மேல என் பிள்ளைங்க இந்த வேலை செய்யக்கூடாது, நான் உழைச்சி என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அதுங்க படிக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. இப்பதான் இந்த கதையோடைய ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, ஃபியோனா வந்து ஒரு பெரிய காம்படிஷனுக்குள்ள போவாங்க. கோச் நான் இதுக்கு ரெடியா இருக்கானா அப்படின்னு கேட்க கோச்சும், நீ இந்த இடத்துக்கானவ, நீ எப்பவோ ரெடி தான் போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார்ல. சோ அந்த விஷயங்கள்லாம் இப்பதான் நடக்குது. ஃபியோனாவும் மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மேட்ச்ல தான் யாரு வின்னர் அப்படின்னு தெரிய போகுது. ஏன்னா இது ஃபைனல்ஸ். இந்த மேட்சை நேர்ல பார்க்கணும்னு அம்மாவும் அங்கதான் வந்திருக்காங்களே. சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஆப்போனன்ட் செமையா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபியோனாவுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லைட்டா உடைய ஆரம்பிக்குது. கூட்டத்துல இருந்த கோச்சும், ஃபியோனா உன்னால முடியும், நீ இந்த இடத்த சேர்ந்தவ, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு கத்துறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. கோச் கத்துனதை கேட்ட உடனேயுமே ஃபியோனாவும் இல்ல நம்மளால முடியும், நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபியோனா அந்த கேம்ல ஜெயிக்கிற ரேஞ்சுக்கு வராங்க. இந்த கேமை பத்தி அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல இருந்து அந்த பிரைன் பயபுள்ள சூப்பர் அப்படிதான் இப்படின்னு சொல்ல, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா நடக்குது அங்க? அம்மா ஃபியோனா செம்மையா விளையாடிக்கிட்டு இருக்காமா, அதான் இப்பெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஃபியோனா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அம்மா கடவுளை வேண்டாங்க. சோ இந்த கேம்ல ஃபியோனாவுக்கும் அவங்க ஆப்போனன்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே குயின் காலி. ஆனா ஃபியோனா அவங்களோட பானை ஆப்போனன்ட்டோட சைடுக்கு கொண்டு வந்து அதை குயினா மாத்தி அதுக்கப்புறமா செக்மேட் வச்சு அந்த கேம்ல வின் பண்றாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அதோட ஃபியோனா இந்த இடத்துல தான் கிராண்ட் மாஸ்டராகவும் மாறுறாங்க. சோ அதனால ஃபியோனா மட்டும் கிடையாது, ஃபியோனா இருக்கிற அந்த கேட்வேன்ற ஊரே சும்மா திருவிழா மாதிரி மாறுது. ஃபியோனா வராங்க, அப்படியே மேலத்தாளம்லாம் வச்சு செம்மையா கொண்டாடுறாங்க எல்லாரும். சோ பிரஸ் மீடியாலாம் அங்க வந்திருக்காங்க. வாங்கின ட்ராஃபியை வச்சுக்கிட்டு ஃபியோனா, கோச்சி, அம்மானு எல்லாருமே அவங்க நேரத்தை ரொம்ப சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஃபியோனாவுக்கு ஒரு நேமும் வருது, குயின் ஆஃப் காட்வே அப்படின்னு. சோ அந்த நேமோடவே ஃபியோனா மேகசின்ல எல்லாம் வராங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சோ தான் பொண்ணு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாலே அப்படின்னு அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பால் அடிஞ்சு போன சர்ச்சை கிளீன் பண்ணிக்கிட்டே அவங்க குட்டி பையன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஃபியோனா, பிரைன், கோச்சி இவங்கெல்லாம் வராங்க. அம்மா சீக்கிரம் எங்க கூட வாமான்னு அம்மாவை கூட்டிட்டு எங்கேயோ போக ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவுக்கு புரியல, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், எங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாலும் அம்மா நீ கம்முன்னு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அம்மாவுக்கு எதுவும் சொல்லவே இல்லை. நேரா வண்டி ஒரு இடத்துல நிக்குது. அம்மாவும் இறங்கி நம்ம எங்க தான் வந்திருக்கோம் ஃபியோனா சொல்ல அப்படின்னு கேட்க, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அம்மா பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சூப்பரான வீடு, தோட்டத்தோட நல்லா பெருசா இருக்கு. அதை பாக்குற அம்மாவால சுத்தமா நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய வீடு நமக்கா அப்படின்னு ஆச்சரியத்துல பாக்குறாங்க. ஏன்னா ஃபியோனா இவ்வளவு பெரிய கேம்ல வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க. சோ அதனால கிடைச்ச பிரைஸ் மணி அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்த பணம் இதெல்லாம் வச்சுதான் இந்த வீட்டையே ஃபியோனா அவங்க அம்மாவுக்காக வாங்கியிருக்காங்க. சோ இதை பாக்குற அம்மாவால சுத்தமா தாங்க முடியல. ஃபியோனாவை கட்டி பிடிச்சிட்டு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே சந்தோஷத்துல அலறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து நைட்டும் வராங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அம்மா, ஃபியோனா, அவங்க தம்பிங்க, நைட்டுன்னு எல்லாருமே இந்த வீட்டுல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறாங்க. எங்க நம்ம கோச்சும் நம்ம நினைச்ச மாதிரியே ஃபியோனாவை ஒரு கிராண்ட் மாஸ்டரா ஆக்கிட்டோம் அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துலயே குயின் ஆஃப் காட்வேன்ற இந்த படம் முடியுது. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வெறும் கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த விஷயம். இந்த படத்துல ஃபியோனாவை ஆக்ட் பண்ண இந்த பொண்ணுக்கு பக்கத்துல நிக்கிறது தான் நம்மளோட உண்மையான ஃபியோனோ. அப்புறம் இவர் தான் இந்த கோச்சி. இவர் மட்டும் இல்லனா ஃபியோனாவால இவ்வளவு அளவுக்கு வளர்ந்து
வாழ்ந்திருக்க முடியாது. அப்புறம் இவங்க உண்மையான ஃபியோனாவோட அம்மா. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அவங்க ஃபியோனா வாங்கி கொடுத்த அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்ல விவசாயம் பண்ணி ரொம்ப சந்தோஷமான லைஃப் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுதான் உண்மையான பிரைன். அப்புறம் இவங்க தான் நைட்டு இப்போ இவங்களுக்கு 5 குழந்தைங்க உப்பு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளு. அதோட ஃபியோனா வந்து டான்ஸ் ஆடுற சீன் எல்லாம் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்னல. ஏன்னா ரியல் லைஃப்ல ஃபியோனா டான்ஸே ஆடவே மாட்டாங்களாம். இந்த படத்தை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு நான் டான்ஸே ஆட மாட்டேன், என்ன ஏன் டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ எது என்னவோ ஃபியோனாவோட இந்த லைஃப் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபியோனாவுக்கு கோச் மாதிரி ஒரு ஆள் இருந்ததுனால அவங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்தாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்றதை விட கையில உளியும் சுத்தியலும் எடுத்துட்டு நம்மளே செதுக்க ஆரம்பிப்போம். அதோட அந்த கோச் மாதிரி நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம கோச் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த படத்தோட முழு கதை. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன்.